நிறைய பண்ணது பிரணவ் தான். ஸோ இட்ஸ் பீன் நடுவில் டீ குடிக்க போயிட்டாங்க. ஹாய், வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இது என்னோட முதல் மேடை. அண்ட் அவங்க கற்றுலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் உள்ளே வந்ததுக்கு காரணமாக இருந்த இவர் துரை அண்ணா அண்ட் தேவ், அவங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ண கிஷோர் அண்ணா அவருக்கும் வந்து பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம் நாங்கள். ஆனால் படத்துக்குள்ளே பயங்கர எமோஷன்ஸ் அண்ட் நிறையா விஷயம் நான் ரிலேட் பண்ணிட்டேன் படம் பார்க்கும்போது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒர்க் பண்ணும்போது. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து 8 பாடல்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்கோராக எல்லாமே இருக்கும், எல்லாமே வந்து தனியாக இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஜோனில். அண்ட் இந்த மேடையில் வந்து நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இதாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ், எல்லாமே வந்திருக்காங்க, உங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் என்னோடய மியூசிஷியன்ஸ் எல்லாருமே, நான் ரெகுலராக ஒர்க் பண்ணுற டெல்ஃபி, விகே கிட்டாரிஸ்ட் அண்ட் நிறையா லிரிசிஸ்ட் அண்ட் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் பாடல்கள் பாடி கொடுத்த அந்தோனி அண்ணா, மீனாட்சி அக்கா அண்ட் செம்வி, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஏகன், இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் கடைசியாக வந்து நான் வந்து ஒரு சின்ன பர்சனல் விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒர்க்கு கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது, ஸோ அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட பெரிய ஃபேன் அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். ஸோ நான் சென்னை வந்துட்டு மியூசிக் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு கால் வருது. பார்த்தா எனக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எனக்கு வந்து 5 இயர்ஸாக வந்து நான் அவர் கூட ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு கைட் பண்ணி மென்டர் பண்ணிகிட்டு இருக்கிற சந்தோஷமா அண்ட் மீனாட்சி அக்காவுக்கு எனக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ அண்ட் தேங்க்யூ ஆல், எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சீக்கிரம் பாடல்கள்லாம் வெளியே வரும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் படம் 21st ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் போய் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நாங்கள் அப்படிலாம் விட்டுற மாட்டோம், உங்கள் முதல் மேடை. ஸோ இப்போது நம்ம அந்த மொமெண்ட் வந்துருச்சு. சந்தோஷ் சார், நீங்கள் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து இப்படியான நல்ல படத்தை கொடுத்துருக்கக்கூடிய, நல்ல பாடல்களை கொடுத்துருக்கக்கூடிய பிரணவ் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். பரவாயில்ல, வச்சு நீங்களே வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். அவர் சொன்ன செம பொய் ஒன்று சொன்னார். அந்த பொய்யை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் நான் உள்ளே போகிறேன். ஓகே சார். தாங்க முடியல, இவர் காலேஜில் இருந்தாராம். இங்கே கால் கேட்டு பாருங்களா, நான் உனக்கு கால் பண்ணேண்ணா? இல்லைண்ணா, விக்ரம்ண்ணா, மேனேஜர். கிடையாது. ஆமாண்ணா, நான் உண்மையை சொல்கிறேன் சார். சொல்லுங்கள், தயவுசெய்து அது உண்மையை சொல்லுங்க. இவர் எனக்கு சொல்கிறாராம். சொல்லுங்க. அவங்க விக்டரி ஸ்டோர்னு எங்கள் ஏரியாவில் ஒரு பயங்கரமான அந்த கடையில் சாப்பிட்டு தான் நாங்கள் இவ்வளோ பேர், ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 பேர் இருக்கும், அந்த கடையில் தான் சாப்பிட்றோம். இவங்க பாக்கியா இருக்காங்க, அவங்களோட கடை தான். ஓகே, அங்கே நான் வந்து ஜென்ரலாக ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு போகிறவங்க வரலாம் கலாய்ப்பேன். ஓகே, அப்போ வந்து இவன் வந்து என்ன ஸ்கூல் ஆப்ரேஷன் தான் இப்போ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதை ஸ்கிப் பண்ணிட்டல, அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸ்கூலா பண்ணி காலேஜாடா? காலேஜ் படிக்கும்போதில்ல வெறும் கவர் ஒன்று எப்படி சுற்றிட்டே வந்தான். எதுக்குன்னா நெய் வாங்க வந்திருக்கான் கடைக்கு. விக்டரி ஸ்டோரில் நெய் வாங்க வந்துட்டு நெய் வாங்கிட்டு இப்படியே வெளியே போகும்போது இப்படி தான், நான் அவங்க கூட ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் ரெடியாக இல்லைப்படா அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் இருக்கும், அது 4-5 வருஷம் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அது உண்மை. அப்போ அதே கடையில் நான் அதே ரோலில் தான் இருந்தேன். அப்போ இவன் வரான். இவன் எப்படி வந்தான்னா, இவன் வந்து நடக்கிறதோட ஓடுறது ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா, அவன் வந்து நடந்து வரானா ஓடி வரானே தெரியல, எப்படி வந்தான் அண்ணாண்டு ஒரு மாதிரி நெளிஞ்சு வந்தான். என்னடா இப்போ ரெடி ஆகிட்டியா அப்படின்னு. ஐயோ ரொம்ப தப்புனா, அப்போனா அப்படி கேட்டிருக்கவே கூடாது, ஸோ ஸ்டூபிட் அந்த மாதிரிலாம் சொன்னான். சரிப்பா அப்படின்னு அனுப்பிட்டேன். அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. பையன் ரொம்ப நல்ல பையங்க, யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கெலாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது, போங்க மேடம்னு சொல்லி அனுப்பிட்டேன். அப்புறம் அங்கேருந்து மெதுவாக வந்து ஒரு யூடியூப் ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்தான். இதில் நான் மியூசிக் பண்ணது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னா, கேட்டால் பயங்கரமாக இருந்தது. ஒரு குவார்டரில் ஒரு பீஸ் பண்ணியிருந்தான். அப்போ தான் எனக்கு கால் நடந்துச்சு. அப்புறம் வந்து விக்டர்கிட்ட சொல்லி, விக்டர் அவனுக்கு கால் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுறான் விக்டர், என்ன ஆச்சு தெரியல, நம்ம திட்டினது அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான் போல் அப்படி. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இன்னும் திட்டினேன், அது நான் இப்போதைக்கு போடான்னு சொல்லிட்டேன். ஓகே, அது செம்மையாக இருந்தது அந்த மியூசிக். எனக்கு அன்றைக்கி வந்து அப்பா செம்மையாக இருக்கே, என் கூட ஒர்க் பண்ணியாடா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு கர்ணன்
கர்ணன்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணோம். அந்த இன்டர்வெல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து இப்போ வாழை, கல்கி, பாரிஸ் ஜெயராஜ், ரெட்ரோ எல்லாமே என்னோட எல்லா படத்துலையும் ஒரு எப்படி ரத்தீந்தர் சொன்னார்ல அது மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், ஃபைல் நேமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த இந்த ஸ்கில் கிடையாது. மியூசிக் பயங்கரமாக ஒர்க் பண்ணி தந்து அண்ட் அந்த இப்போ ரெட்ரோவில் கூட அந்த அந்த கடல்ல இருந்து உள்ளே போயிட்டு வருவார்ல அந்த அந்த சீக்வன்ஸ் வந்து பிரணவ் தான் அந்த சீக்வன்ஸோட. அப்புறம் ஜிகர்தாண்டா டபுள் எக்ஸ்லாம் செம. கல்கியில் வந்து அந்த வீரான்னு ஒரு சாங் தீம் வரும்ல, அது கர்ணனில் அந்த இன்டர்வல் போர்ஷன். அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இதெல்லாம் வந்து சிங்கிள் ஹேண்டாக வந்து ஒரு பயங்கரமான பெட் கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு வெரி ஃபியூ அசிஸ்டன்ஸாக எனக்கு வந்து நிறைய மியூசிக் ப்ரொடியூஸே பண்ணுவாங்க. நான் யூஸ்வலாக நானே பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு 2 வேலைக்கு தான் இருக்கும். நானே எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர் எல்லா வேலையும் வீட்லேயே பார்த்துட்டு இருப்பேன். வெரி வெரி ஃபியூ பீப்புள் தான் என் கூட ஒர்க் பண்ணி மியூசிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி சேர்ந்து நம்ம அப்படி ஒர்க் பண்ணுவோம். அதுமாதிரி வெரி வெரி ஃபியூவில் நிறைய பண்ணது பிரணவ் தான். ஸோ இட்ஸ் பீன் நடுவில் டீ குடிக்க போயிட்டாங்க. ஸோ யா இது ஐயோ அந்த ஈவெண்ட் மட்டும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சாரி. படத்தை பற்றி பேசிடலாம். வாங்க சார். எனக்கு வந்து ஒரு வாட்டி டில்லி பாபு சார் கால் பண்ணேன். எனக்கு யாரெல்லாம் தெரியாது. நான் வந்து ப்ரொடியூசர் டில்லி பாபு. அப்போ ஏர்லி டேஸ் நினைக்கிறேன். மரகத நாணயம் ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் அது. மரகத அடுத்த 2-3 செகண்ட் ஃபிலிம். அப்போ தான் ரொம்ப ஏர்லி டேஸ். அப்போ கால் பண்ணி என் கூட ஒரு மியூசிக் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். திபு நீலன் தாமஸ்ன்னு சொல்லி. அவர் உங்கள் அசிஸ்டன்ட் தானா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பேர் ஒர்க் பண்ணலன்னு தெரியும். அப்போ கேட்டார். நான் சொன்னேன் அம்மா செம்மையாக இருக்கும், இப்போ விட்டிங்கன்னா அப்புறம் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன். அண்ட் திபுஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் மரகத நாணயம். அதனால எனக்கு ரொம்ப நான் வந்து ஃபோன் பண்ணி திபு பேசிட்டியா அவங்க ப்ரொடியூசர்கிட்ட. அதுக்கப்புறம் நான் சாரோட பேசினதில்லை. பட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் எப்படி அது அமையுதுன்னே தெரில. என்னோட வேர்ல்டுக்குள்ளேருந்து அவங்க திருப்பி ஸ்பெஷலான டேலண்ட்ஸை வந்து இந்த ஸ்டேஜ் கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் நான் ஆக்சுவலாக முனிஷ்காந்த் அவர் அப்புறம் விஜயலக்ஷ்மி இவங்கெல்லாம் வந்து ஹசில் மேக்ஸில் இருக்காங்க. எவ்வளோ வருஷமாக ஓடிட்டே இருக்கோம். டெய்லி வரோம் கவர் தூக்கிட்டு ஓடிட்டே தான் இருக்கும். அது பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிது ரொம்ப ஹாப்பி எனக்கு. தேங்க்யூ. அவங்க மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ் திலீப் பாபு அவர்களுக்கு அண்ட் அதோட ஜேர்னியை எடுத்து நடத்துகிற துரை அண்ட் தேவ் 2 பேருக்கும். அப்பாடா ஸ்டேஜுக்கு இதை பார்க்காம சொல்லுவேன் 2 பேர், ஏன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்ட் நம்மளுடைய படம் இல்லாமல் ஒரு மேடையில் ஜாலியாக பேசுறது மாதிரி இருக்கிற ஒரு ஜாலி இருக்கு. அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படம் நான் பார்க்கல, இன்னும் நான் பார்க்க மாட்டேன், தேட்டரில் தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த இதில் பார்த்தா ஒரு மாதிரி அந்த பாப்கார்ன் இல்லை, அந்த ஒரு மாதிரி நான் ஆல்மோஸ்ட் டெய்லி படம் பார்ப்பேன் தேட்டரில். அண்டு தேட்டரில் பார்க்குற மாதிரி ஜாலியாக படம் எடுங்க அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது இந்த படமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா, ஏன்னா சில பேர்லாம் நிஜமே சொல்லுவாங்க. பாதி பேர் கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டாங்க ஃபுல்லாக. அப்படியா? ஆமாம். என் ஃப்ரெண்டு ஒரு என்கிட்ட வந்து மச்சி 6 Sense பார்த்துட்டியா, அதில் ப்ரூஸ் வில்லிஸ் தான் பேய் அப்படின்ட்டான். ஏன்டா அப்படி சொன்ன, பார்க்கலடா அப்படின்னு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீங்கள் கேட்குறீங்கல்ல உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எதுன்னா எல்லாரும் வச்சு சொல்கிறத வச்சு ஃபுல் படமும் சொல்லிடலாம் போல இருக்கு. இல்லை சார், இதில் கேட்காதீங்க, கேட்கக்கூடாது அப்படின்னு போதும். படமே பார்த்த மாதிரி இருக்கு. இந்த படம் நல்லா பெரிய லெவலில் போகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சம் ஆஃப் த டைரக்டர்ஸ் வெரி க்ளோ. நான் அங்கேயே கேட்பேன், என்ன சார் நல்லா இருக்கா, என்ன நல்லா இருக்குன்னு சொல்லலாமா அப்படிலாம் கேட்பேன். ராஜமுருகன்ட்ட கேட்டேன், சார் நிஜமாவே நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது நல்லபடியாக போய் இந்த டீமுக்கு ஒரு பிக் பூஸ்ட் ஆஃப் ஒர்க் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்டு நல்ல படங்களில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எதுலேயுமே கிடைக்காது ஆர்டிஸ்ட்டுக்கெலாம். எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் படம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரியும். பட் நம்ம சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ரிசல்ட்டை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இந்த இது செம்மையாக இருக்குது, அதை நம்ம ஒர்க் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் ரத்தீந்தர் பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட கோ டைரக்டராக இருந்து அண்ட் அவர் பார்த்தாலே இது செம்ம ஹஸ்லிங் பண்ணுற ஒரு டைரக்டர் தான். இந்த ஃபுல் கேங்குக்குமே என்னுடைய முழு கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஷஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன். அண்ட் என் கூட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணி இல்லை என்னோடய டீமில் கோராக இருந்து மியூசிக் கம்போசர்ஸாக இருக்கிறவங்க சில பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு யாருக்கு வந்தது படம், ஷான்ரால்டனுக்கு வந்தது. அதுலேயும் மும்தாஸ் பட்டி நீங்கள் இன்வால்வ்டு. அது ஃபஸ்ட்டு வந்தது
காதல் சொதப்புவது எப்படி வந்து செகண்ட் வந்து அதான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தான். ஓகே. ஷானு, அப்புறம் பிரதீப் குமார், அப்புறம் திபு, சுஷின் ஷியாம், அப்புறம் ஜேக்ஸ் பிஜாய், வேறு யாரெல்லாம், அந்தோணி அண்ணன் என்னோட கோர் டீம் கம்போசர் அந்தோணி தாசன், வேறு யாரெல்லாம் அண்ணா நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய. சாரி, நான் ஒரு லிஸ்ட்டே போட்டிருந்தேன், எனக்கு ஃபோன் பார்த்து வராது. ஆதித்யா ரவீந்திரன், நிறைய விஜய் நாராயண், நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ். அண்ட் பிரணவ் ஒழுங்காக பண்ணுறா, செம்மையாக பண்ண, செம்ம டேலண்ட்டு. அண்ட் சிங்கிள் வேறு இப்போ. என்ன இதுக்கெல்லாம் கத்துறீங்க? நான் வந்து என்னுடைய படம் ரிலீஸ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். நீ அட்லீஸ்ட் லவ்வாவது பண்ணு. கண்டிப்பாக கேர்ள்ஸ் இப்போ மிஸ் பண்ணீங்கன்னா வேற லெவலில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. குறியீடு மாதிரி யாருக்குமே இடைஞ்சல் பண்ணாத தப்பு நினைக்காத குழந்தைங்க இது. அந்த மாதிரி நான் சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அவ்வளோதான். தேங்க்யூ சார். மீனாட்சி மேம், நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பிரணவ் ப்ரோ பற்றி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, பல பேரோட கோரிக்கை. அவங்க பிரணவ் வந்து லிட்ரலி ஃபேமிலி. பிரணவ் நல்லா பண்ணும். அண்ட் பிரணவோட மியூசிக் வந்து எவ்வளோ லேடாக இருக்கும், எவ்வளோ விதமான பாரிஸ் ஜெயராஜ் மாதிரி ஒரு படமும், வாழை மாதிரி ஒரு படமும், கர்ணன் மாதிரி ஒரு படமும் வந்து ஒரே ஸ்பேஸில் ஒரே டைமில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்போசர். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அன் அமேசிங் நியூ அடிஷன். ஒரு புது ஸ்ட்ரிங் ஆஃப் கம்போசர்ஸ் வராங்க இப்போது தமிழில். நடுவில் 2012 to 2018 கிட்டத்தட்ட ஒரு 200 கம்போசர்ஸ், புது கம்போசர்ஸ் வந்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஒரு புது சவுண்ட் ஒரு புது கம்போசர் வந்து இல்லாமல் இருக்கேன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ there's a நியூ வேவ் ஆஃப் அமேசிங் நியூ கம்போசர்ஸ் கம்மிங். அதில் பிரணவ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த லாங் டேர்ம் நான் நம்புகிறேன். அது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து அவரை நீங்கள் நடிக்க போகிறீங்களாமே? நடிக்கிறீங்களா? நடிச்சிட்டிங்களா சார்? கொஞ்சம் என்ன சார் திடீர்னு இது என் பக்கம் வண்டி திரும்புது? இல்லை, பயங்கரம் சூப்பர்யா. எப்போ நடிச்சிங்க சார்? இப்போ தான் சார், போன வருஷம். வாவ் சார், நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியில? ஆமாம் சார். ஆமாம் தெரியவே இல்லையா? நான் தான் சார். அது அந்த ஆமாம், படம் செம்மையாக இருக்கும்போது நம்ம கேரக்டர்ஸ் யாருன்னே தெரியாமல் இருக்கும்ல. சூப்பர், கிரேட். சாரி சார். நோ ப்ராப்ளம் சார், பெரிய வார்த்தை சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் வந்து அவரை வாழ்த்தது மட்டும் இல்லாமல் என்னையும் வாழ்த்து ரொம்ப நன்றி. ஸோ மிடில் கிளாஸ் பற்றி பேசுனது ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த பேர் சமங்க, அதாவது இந்த செஸ்ஸில் விளையாடுவாங்கள்ல, chess.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. நான் யோசிப்பேன், எப்படா அந்த வெப்சைட்டை பிடிச்சிங்க? ஏன்னா எவ்வளோ பேர் அந்த வெப்சைட்டுக்காக ஓடுவாங்க. இந்த மிடில் கிளாஸ் யாருமே யோசிக்கலன்னு தோணுச்சு. செம பேர். அந்த பேர்லேயே ஒரு ஆட்டோமேட்டிக் சக்ஸஸ் இருக்குது. படம் கொஞ்சம் நல்லா இருந்தாலே செமையாக பற்றிக்கும். சூப்பராக இருந்தால் ஐ ஹோப் திஸ் வில் பி ஹியூஜ் பிளாக் பஸ்டர் ஃபார் ஆல் ஆஃப் யூ. சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார். உங்களோட வருகைக்கு நன்றி. பிரணவ் சூப்பர். பிரணவ் டைட்டில் நீங்கள் வந்து ரொம்ப சிலாகச்சு பேசினதுனால, ஸோ ஒரு மிடில் கிளாஸ் மெமரிஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா சார், ப்ளீஸ் சார். எனக்கு மிடில் கிளாஸ் மெமரிஸே லேட்டாக தான் வந்தது. ஏன்னா நான் அவ்வளோ தரமட்டத்தில் இருந்தேன். ஆமாம். ஒரு வாட்டி வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ நான் வந்து ஃப்ளைட்டில் போனதே இல்லை, 2004 அப்புறம். அப்போ வந்து அதனால ஃப்ளைட் டிக்கெட் வேணும், அப்போ தான் போக முடியும் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் பேமெண்ட் வந்து 5000, வேறு லெவல். ஏன்னா அது அப்போ லிட்டரே எனக்கு செலவே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் போயிட்டு பெங்களூர் போயிட்டேன், திரும்பி வரேன். ஸோ என்கிட்ட என்னென்னா காசு எல்லாமே தீரும்போது நான் ஒரு சிடி கவரில் வந்து சில்லறை வச்சுருப்பேன். அந்த சில்லறையில் தான், அந்த சில்லறை டச் பண்ணுறோன்னா நம்ம எக்கனாமிக் டிசாஸ்டர் வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் அந்த சில்லறையில் எடுத்துகிட்டு தான் போகிறேன் பெங்களூருக்கு. எப்படி பேமெண்ட் கொடுத்துருவானுங்க 5000 அப்படின்ட்டு. போகும்போது அப்படியே ஷேர் ஆட்டோவில் போனேன். ஏர்போர்ட் வாசலில் உள்ளே விட மாட்டாங்கல்ல, அப்படியே உள்ளே போயிட்டு பெங்களூர் போயிட்டு திரும்பி அவங்கள ட்ராப் பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த கவரில் வந்து 150 ரூபா தான் இருக்குது, பாக்கி 200 ரூபா வச்சுருந்தேன். திரும்பி வரும்போது ஃப்ளைட்டில் வந்து குலுக்கல் முறையில் டிவி வின் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கு டேக்ஸ் மட்டும் 300 கட்ட சொன்னாங்க. ஓகே, அப்போ வந்து இறங்கிட்டு நான் வந்து ஷுர் அப்படின்னா, என்னோடய வாலெட் நான் வந்து இங்கே விட்டேன் அந்த மாதிரி சொல்லி இந்த 150 எடுத்து கொடுத்தேன். அந்த 150 பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு இவன் 150 இதுக்குள்ளே 150 இருக்குன்னு சொல்லிட்டான் தெரியாமல்.
அந்த மாதிரி வாலெட்டை மறந்து வச்சுவேன், கரெக்டாக சொல்லுவான், எண்ணி பார்த்துட்டு வருவான், அது தெரியாமல் சொல்லிட்டேன். அதை கொடுத்தோன்னே அவங்க 150 போட்டு எனக்கு அந்த ஒரு 1 வீக் அப்புறம் அந்த டிவியை அனுப்பிச்சி விட்டாங்க. அது வரவே இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த கொரியருக்கு பே பண்ணுறதுக்கு முடியல, எனக்கு ஃபோனும் ரீச் ஆகாது, ரீசார்ஜ் இல்லை, அப்படியே ஒரு சைக்கிள் ஆஃப் நத்திங்னஸ் இருக்கும். அது வந்து போயிட்டே தான் இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு வந்து எக்கனாமிக்காக நம்ம கஷ்டப்படுறோம்ல, அது வந்து வாண்டடாக பண்ணிக்கிறது தான் நினைக்கிறேன். நம்மளை தானே வரோம், அந்த எஃபர்ட் போடுறோம், அந்த எஃபர்ட் என்றைக்கா ஒரு நாளைக்கு அது ஃப்ரூட்ஃபுல் ஆகும். அதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஒரு பாயிண்டில் வந்து ஒரு மாதிரி ஒன்று செட் ஆகும், ஒரு மாதிரி அரைகுறையாக ஒன்று செட் ஆகும். நம்ம ஒரு விஷயத்துக்கு போகும்போது பாதியில் வேறு ஒன்று செட் ஆகும். சில பேர் அதில் போயிடுவாங்க, அப்படியே அதுக்குள்ளே வந்து ஒரு லவ், அதுக்கப்புறம் ஒரு கார், இஎம்ஐ, அது அப்படியே ஒன்று வந்துடும். அந்த செட்டப்புக்குள்ளே மாட்டிப்போம். அதுக்கப்புறமும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஹசில் பண்ணி நம்ம பிடிச்சதை செய்வோம். சம்டைம்ஸ் பிடிச்சதை செஞ்சதுக்கு நமக்கு ரிவார்ட்ஸும் இருக்கும். அந்த லைஃப்பில் தான் நான் இப்போ இருக்கேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வந்திருப்பீங்க. ராஜமுருகன்லாம் நான் ஒரு ஸ்டூடியோ கட்டும்போது ஸ்டூடியோலேயே மாட்டிக்கிட்டார். ஏன்னா ஏணி கீழே விழுந்துருச்சு, ஏணி போட்டு தான் மேலே போகணும் ஸ்டூடியோவுக்கு. ஏணி கீழே விழுந்துருச்சு, ராஜமுருகனை காணோம். நாங்கள் தேடுறோம், குக்கு படம் அவர் பண்ணும்போது தான், எங்கடா ராஜமுருகன் காணோன்னா ஃபோன்லாம் அவர் இப்போ கூட இன்னும் அந்த இந்த ஃபோன் தான் வச்சுருக்காரு, 3310 மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. ஃபோன் ஆஃப் கிஃப். அப்புறம் நாங்கள் போய் ஸ்டூடியோவுக்கு போனால் ஏணி கீழே இருக்குது. சார் சார்னு சவுண்டு கேட்டுச்சு மேலேருந்து. அந்த மாதிரி நான் சொன்னேன், சார் ஞாபகம் இருக்கா சார் ஸ்டூடியோவில் தொலைஞ்சிங்களே, எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸ்டூடியோவில் அவர் மாதிரி இதாயிட்டார், அங்கேயே தூங்கி சவுண்டு கேட்காது இல்லை ஸ்டூடியோவில். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பட் சென்னை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேங்க் மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஒரு லோன் வாங்கிட்டோன்னா தப்பிச்சிக்கலாம். பிடிச்சதான் பண்ணுறது இதுதான். இதான் என்னுடைய ஒரு ஒன் ஆஃப் த, இது ரொம்ப டீசெண்டான ஸ்டோரி, அதனால சொன்னேன். புரியுது சார். ஏன்னா இப்போ பேசும்போது யாரோ சொன்னாங்க மிடில் கிளாஸ்ன்றது கனவுகளை சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அந்த கனவுன்றது, இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கீங்க, இந்திய சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு மியூசிக் கம்போசராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ளாஷ்பேக் டேஸில் உங்களுக்கான கனவுன்றது இருக்கும்ல, மிடில் கிளாஸ்ன்ற. என்னோட கனவு எப்பயுமே என்ன இருக்குன்னா, என்னோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம இப்போ எனக்கு ஒரு ஹசில் இருந்தது, அந்த ஹசிலுக்கு எனக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம பிளெஸ்ஸிங் கிடச்சிருக்கு. அண்ட் இது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கரப்ஷன் ஃப்ரீ பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க வந்து நிஜமாவே எல்லாம் நல்லா இருக்கணும், நிஜமாவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறது எவ்வளோ ஈஸி யோசிச்சு பாருங்கள். அதுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்கணும்ல, அது ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்காகவும் என்ன பண்ணணும்னு தெரியும், ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாக க்ரியேட் பண்ணணுனால என்ன பண்ணணும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இன்றைக்கி தெரியும், எல்லார் கையிலையும் உலகத்தோட எல்லா நாலேஜும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய ஷிஃப்ட் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். என்னோட ஆசை வந்து லாங் டேர்மில் வந்து எல்லாருக்கும் எனக்கு கிடைச்ச இந்த ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு டூலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சூப்பர் சார். ஸோ தொடர்ந்து எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. ஆமாம். ஸோ நீங்கள் படம் நமக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு நெக்ஸ்ட் 2-3 மாதத்துக்கு நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவே எவ்வளோ பெரிய லக்ஸரி தெரியுமா? அந்த அட்லீஸ்ட் அதாவது கிடைக்கணும் இல்லையா எல்லாருக்கும். அதுக்கு நம்ம என்னால் முடிஞ்ச நம்ம என்னோட ஒர்க் பண்ணுற எல்லாருமே எங்கள் வீட்டை சுற்றி, இப்போ பிரணவெலாம் எடுத்திங்கன்னா அந்த லெஃப்ட் ரோட்டில் போனீங்கன்னா பிரணவ் இருப்பான், அந்த செல்லே திபு இருந்தான். ஸோ அதுதான் என்னுடைய ட்ரீம். அந்த ட்ரீம் ரியலைஸ் ஆகிட்டு இருக்கு ஃபாஸ்ட்டாக, விச் இஸ் ஹாப்பி. சூப்பர் சார், சூப்பர். ஸோ உங்களை தொடர்ந்து நாங்கள் வந்து பயங்கரமாக எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கீங்க. அதை கீப் இன்ஸ்பைரிங் பண்ணுங்க சார், கீப் என்டர்டெயின் பண்ணுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் படம் பார்க்கல, தியேட்டரில் தான் பார்ப்பேன், இப்படிலாம் பார்க்க மாட்டேன், வித் பாப்கார்ன்றதை நீங்கள் சொன்னீங்க. ஸோ படம் பார்த்துட்டு உங்கள்ட்ட இருந்து எப்பயாவது தான் இந்த ட்வீட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இதுக்கு ஒரு வீடியோவே நீங்கள் வந்து எங்களுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். ஸோ க்ளோஸ் டு கனெக்டடாக இருக்குது உங்களுக்கு இந்த படம். ஸோ எக்ஸ்பெக்டிங் சார். தேங்க்யூ.